foodies இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான பீச் சுண்டல் ரெசிபி தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1/4 கிலோ பச்சை பட்டாணியை நான் 8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருந்தேன். ஸோ இப்போ ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்சிருந்த பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கோங்க. ஸோ 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா பதமாக வேகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப மசிச்சிடக்கூடாது. ஸோ அந்த பட்டாணி ஒன்றும் பாதியாக இருந்தால் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் ஒரு தக்காளி இந்த மாதிரி க்யூபாக வெட்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு கடாயில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. ஸோ பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சில்லி பவுட்ரு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம அரைக்கும் போது 2 பச்சை மிளகா சேர்த்தோம் இல்லையா, அதுக்காக பார்த்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன், அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக. ஸோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மசாலாவுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றினேன். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்கன்னா மசாலா சுண்டல் ரெடி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் கார்ன்ஃப்ளாக்ஸை இது மாதிரி டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ எண்ணெய் சூடானோடனே இந்த கார்ன்ஃப்ளாக்ஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நீங்கள் இதுக்கு பதிலாக பொரி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட டேஸ்டியான பீச் சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.